அன்பான வணக்கங்கள். பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன் ஆக்ராவிலிருந்து. இன்னைக்கு பார்க்கலாம், நீங்கள் ஒரு காதலுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் முன்னாடி இருந்தால் பேசுகிறேன். அந்த காதல்ன்ற வார்த்தையை வந்து அன்புன்ற வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு தனிப்பட்ட மனிதன் இறந்த தன் மனைவி மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகமே அதிசயமாக போட்டக்கூடிய தாஜ்மஹால். எல்லாராலையும் தாஜ்மஹால் வந்து நம்ம அன்பிற்காக பரிசீலிக்க முடியாது. இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்கிற ஒரு சின்ன பயணத்தில் வந்து உங்களால் எவ்வளோ அன்பினை பரிமாற முடியுமோ, ஓகே, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு எழுந்திருக்கும் போது எதிர்பார்ப்போடு எழுந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் டெய்லி படுக்க போகும்போது ஏமாற்றத்தோடு தான் நம்ம போகிறோம். ஏன்னா பணம், அதை புகழ் தேடி ஓடி நம்மோடு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த உலகமே அன்பால் படைக்கப்பட்டது தான். இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு ஒட்டி உருவாடக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை உங்கள் மனசில் நீங்கள் ஏற்றிட்டா போதும். இந்த வைரத்து சொல்கிற மாதிரி தான் புதர்களாய் அந்நியப்பட்டு போன உறவுகள்னு சொல்லுவோம். இன்றைக்கி அதான் நிலைமை, நாட்டோட நிலைமை. அதனால் இந்த அன்பு சின்னத்தை பார்க்கும்போது, இந்த காதல் சின்னத்தை பார்க்கும்போது ஒரு அன்பு தான் உங்களுக்கு முன்னாடி வரணும். உலகமே அன்பால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான படைப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம அன்பினை பரிமாறும் போது இந்த தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறோம். இந்த குறுகிய காலகட்டத்தில் 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதில் நம்ம இழந்த விஷயங்களில் சந்தோஷம், புகழ் அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, அன்புன்ற ஒரு உன்னதமான விஷயத்தை இழந்துட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குடும்பங்களாக சதறி போயிருக்கு. ஸோ அன்புன்ற ஆயுதம் செய்வோம். இந்த உலகினை அமைதியான ஒரு இருப்பிடமாக அனைவருக்கும் மாற்றுவோம். ஸோ அன்பு ஒன்றே நிரந்தரமானது என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்து அன்போடு வாழுங்கள். அழகான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.